வெல்கம் டு டுடே எஜுகேஷன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜயநகர பேரரசு அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? விஜயநகர பேரரசு அப்படிங்கிறப்ப இதில் உள்ள இம்பார்ட்டண்ட், அதாவது ஆட்சி செஞ்சவங்க யார், அவங்ககிட்ட உள்ள இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்ன, தென் எப்படி ஷார்ட்கட்டாக படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. விஜயநகர பேரரசோட காலம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1336 டு 1672. இந்த விஜயநகர பேரரசு எப்படி தோற்றுவித்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னால் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, டெல்லி சுல்தானியம் பார்த்தோம். டெல்லி சுல்தானியம் பார்க்கும்போது ஆட்சிகள், அதாவது அடிமை வம்சம், கில்ஜி வம்சம் எல்லாமே பார்த்துட்டு வந்தோம் பார்த்தீங்களா. அதில் துக்ளக் வம்சத்தில் முகமது பின் துக்ளக் ஆட்சி செய்யும்போது என்ன சொல்கிறோம், அவர் ஒரு காமெடி மன்னனாக தான் இருந்தார். ஸோ அவரோட எடுத்த முடிவு எல்லாமே, அதாவது நாணயத்துலேயும் சரி விவசாயத்துலேயும் சரி எடுத்த முடிவு எல்லாமே ஒரு தோல்வியாகவே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா. அதாவது தலைநகரத்தை எங்கேருந்து எங்கே மாற்றினார், தேவகிரி, ஃபஸ்ட்டு டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு மாற்றினார், அப்புறம் தேவகிரி டு டெல்லி மாற்றினார். ஸோ இதனால் பெரிய இழப்புகள் நடந்துச்சு. ஸோ இவரை காமெடி மன்னனாக தான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்ல. அந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன அரசு உருவாக ஆரம்பிச்சிருச்சு அவரோட கட்டத்தில். அதாவது 14ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் நிலவிய அரசியல் சூழல் காரணமாக தென்பகுதியில் புதிய அரசு உருவாகியது. சரிங்களா? அந்த காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, விஜயநகர பேரரசு, பாமனி பேரரசு, மதுரை சுல்தானியம் அப்படின்னு சின்னதாக அப்படியே பிரிவு உருவாகிருச்சு. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த விஜயநகர பேரரசோட காலம்னு பார்த்தோம் 1336 டு 1272. இதை நம்ம எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, 1336 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதிலேருந்து அதே 336 கூட்டணும் அப்படின்னா 1672. சரிங்களா? அதாவது 1336 டு 1672. இந்த 336 இன்னொரு வாட்டி கூட்டினீங்க அப்படின்னா 1672. ஸோ அதை ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? இந்தியாவின் தெற்கே விஜயநகரமும் பாமினி ஆகியவை எழுச்சி பெற்றது. இந்த 14ஆம் நூற்றாண்டில் ஒரு அரசியல் சூழல் காரணமாக தென்பகுதியில் புதிய அரசு உருவாகுது. இந்த புதிய அரசு உருவாகுறதுல தான் விஜயநகரமும் பாமினியும் எழுச்சி பெற்று வருது. சரிங்களா? அந்த விஜயநகர பேரரசு 200 ஆண்டு நீடித்திருக்கு. சரிங்களா? ஆனால் 1565 நம்ம என்ன பார்த்தோம், தலைக்கோட்டை போர் பார்த்தோம். இந்த தலைக்கோட்டை போருக்கு அப்புறம் சரிவு ஆரம்பிக்குது விஜயநகர பேரரசு. சரிங்களா? அதாவது விஜயநகர பேரரசு எப்போ 1336 டு 1672 கிரியேட் ஆகுது. யாரோடனா அந்த முகமது பின் துக்ளக் ஆட்சி காலத்தில் கொஞ்சம் எல்லாமே பிரிவுகள் வர்ற டயத்தில் விஜயநகர பேரரசு, பாமனி பேரரசு, மதுரை சுல்தானியம் அப்படின்னு பிரிஞ்சு உருவாகிட்டு இருக்குது. இது 200 வருஷத்துக்கு நீட்டி உழைச்சிக்கிட்டு இருக்க டயத்தில். ஆனால் 1565 தலைக்கோட்டை போருக்கு அப்புறமே ஒரு சரிவு ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் வந்த ஆட்சியாளர்கள் கொஞ்சம் பெயரளவில் தான் இருப்பாங்க. அதனால் சரிவு நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? விஜயநகரம் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, விஜயநகரம் அப்படிங்கிறது வெற்றியின் நகரம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னே வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம கொஸ்டின் ஏரியாவில் இது எதிர்பார்க்கலாம். விஜயநகரம் அப்படிங்கிறது வெற்றிய நகரம். இந்த விஜயநகரம் 4 வம்சமாக ஆட்சி பெற்றிருப்பாங்க. சரிங்களா? அதாவது சங்கம வம்சம், சாளுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவீடு வம்சம். சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு இதுவுமே நம்மளுக்கு ஒரு கொஸ்டினாகவே இருக்குது. விஜயநகரம் அப்படிங்கிறது எத்தனை வம்சமாக இருந்துச்சு, அது என்னென்ன வம்சம், சங்கம வம்சம், சாளுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவீடு வம்சம். இது இப்போ என்னென்ன இயரில் சங்கம வம்சம் இருந்துச்சு, சாளுவ வம்சம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா? சங்கம வம்சம் அப்படிங்கிறது 1336 டு 1485. சங்கம வம்சத்தோட காலம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1336 டு 1485. சாளுவ வம்சத்தோட காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1485 டு 1505. துளு வம்சத்தோட காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1505 டு 1570. ஆரவீடு வம்சத்தோட காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1570 டு 1672. ஓகே, முதல்ல சங்கம வம்சத்தில் முதல்ல ஆட்சி புரிற யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹரிஹரரும் புக்கரும். சரிங்களா? ஹரிஹரர் அண்ட் புக்கர் முதல்ல ஆட்சி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1ஆம் தேவராயர், அப்புறம் 2ஆம் தேவராயர், அப்புறம் கடைசியாக விருப்பாக்ஷர். சரிங்களா? இப்போ சங்கம வம்சத்தை யாரெல்லாம், ஹரிஹரர் புக்கர், அதாவது ஹரிஹரரும் புக்கரும் ஒரு அண்ணன் தம்பி, இவங்க தான் தோச்சி வைக்கிறாங்க. 1ஆம் தேவராயர், 2ஆம் தேவராயர், விருப்பாக்ஷர். சரிங்களா? சாளுவ வம்சத்தில் சாளுவ நரசிம்மர், இம்மிடி நரசிம்மர். சரிங்களா? சாளுவ அப்படின்னாலே நரசிம்மர் அப்படி வச்சுக்கோங்க. சாளுவ நரசிம்மர், அப்புறம் இம்மிடி நரசிம்மர். சாளுவ வம்சத்தில் சாளுவ நரசிம்மர், இம்மிடி நரசிம்மர். துளுவ வம்சம் தான் அந்த விஜயநகரத்தில் எது நம்ம இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, துளுவ வம்சம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதுக்காக அப்படின்னா, கிருஷ்ணதேவராயர், அதாவது விஜயநகரத்திலே ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சன் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கிருஷ்ணதேவராயர் தான். சரிங்களா? துளு வம்சத்தில் இம்பார்ட்டண்ட் யார் அப்படின்னு கேட்டாலும் கிருஷ்ணதேவராயர் தான். சரிங்களா? துளு வம்சம் முதல்ல ஆட்சி பெறுறது வீர நரசிம்மர்.
செகண்ட் கிருஷ்ணதேவராயர், தேர்ட் அச்சுதராயர், நாலாவது சதாசிவராயர். சரிங்களா? துளு வம்சத்தில் வீர நரசிம்மர், கிருஷ்ணதேவராயர், அச்சுதராயர், சதாசிவராயர். ஆரவிட வம்சத்தில் திருமூலர், ரங்கர், வெங்கடர். சரிங்களா? ஓகே, முதல்ல இருந்து இப்போ ஒரு ஷார்ட்கட்டாக பார்த்துடலாமா? விஜயநகர பேரரசோட காலம் என்னன்னு பார்த்தோம், 1336 டு 1672. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 1336, இதே 336 கூட்டணும் அப்படின்னா 1672 வரும். இந்த விஜயநகர பேரரசு எப்படி கிரியேட் ஆகுது? 14ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் ஒரு அரசியல் சூழல் காரணமாக இந்த விஜயநகர பேரரசு, பாமனி பேரரசு எல்லாமே கிரியேட் ஆகுது. சரிங்களா? ஸோ ஆனால் இந்த 1565 தலைக்கோட்டை போருக்கு அப்புறமே ஒரு சரிவு ஆரம்பிக்குது. சரிங்களா? விஜயநகரம் அப்படிங்கிறது ஒரு வெச்சைய நகரம். இதில் விஜயநகரம் அப்படிங்கிறப்ப நம்ம 4 வம்சத்தை ஞாபகம் வச்சோம். சங்கம வம்சம், சாளுவ வம்சம், துளு வம்சம், ஆரவிட வம்சம். சங்கம வம்சத்தில் ஆட்சி பண்ணது யாரெல்லாம்னா ஹரிஹரர் புக்கர், முதலாம் தேவராயர், இரண்டாம் தேவராயர் விருப்பாட்சர். சாளுவ வம்சத்தில் சாளுவ நரசிம்மர், இம்மிடி நரசிம்மர். துளு வம்சம் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். வீர நரசிம்மர், கிருஷ்ணதேவராயர், அச்சுதராயர், சதாசிவராயர். ஆரவிட வம்சத்தில் திருமூலர், ரங்கர், வெங்கடர் அப்படிங்கிறத ஆட்சி பண்ணுறாங்க. இப்போ சங்கம வம்சத்தில் யார் யார் ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு வரலாம். சரிங்களா? சங்கம வம்சம் முதல்ல ஆட்சி பண்ணுற யார் அப்படின்னா ஹரிஹரர் அண்ட் புக்கர். ஹரிஹரர் அண்ட் புக்கர் வந்து அண்ணனும் தம்பியும். சரிங்களா? அண்ணனும் தம்பியும் தான் முதல்ல விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவர். விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவர் யார்? ஹரிஹரர் அண்ட் புக்கர். சரிங்களா? அதுக்கப்புறம் தொடக்க காலத்தில் ஹொய்சாளர்கிட்ட, அதாவது தென்னிந்தியாவில் ஹொய்சாளர்கிட்ட படை வீரராக தான் இருந்திருப்பாங்க ஹரிஹரரும் புக்கரும். சரிங்களா? இவர் அப்புறம் எப்படி இந்த மாதிரி ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னா, அடிமைகளாக, அதாவது துக்ளக் காலத்தில் அடிமைகளாக டெல்லிக்கு கடத்தப்பட்டு முஸ்லீமாக மதமாச்சிருப்பாங்க. ஹரிஹரர் அண்ட் புக்கரை ஒரு கட்டாயமாக ஒரு அடிமையாக தூக்கிட்டு துக்ளக் என்பவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா டெல்லிக்கு கடத்தப்பட்டு முஸ்லீமாக மதமாச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் சிருங்கேரி சைவ மடத்தின் வித்யாரண்யர் முஸ்லீம் ஆதிக்கம் மீட்டுமாறு அறிவுறுத்தல். இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இந்த வித்யாரண்யர் அப்படிங்கிறல இதுதான் வித்யாநகர் அப்படின்னு அழைச்சிருப்பாங்க. சரிங்களா? முஸ்லீம் ஆதிக்கம் இருக்குது, அந்த முஸ்லீம் ஆதிக்கத்தை மீட்கிற மாதிரி அறிவித்திருப்பார். ஸோ வித்யாநகர் என அழைக்கப்பட்டு இதுவே விஜயநகரம் அப்படின்னு கிரியேட் ஆகுது. சரிங்களா? அப்போ ஹரிஹரர் புக்கர் வந்து 2 பேரும் அண்ணன் தம்பி. விஜயநகர பேரரசு இவங்க தான் தோச்சி வைக்காங்க. இவங்க தொடக்க காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஹொய்சாளர்கிட்ட ஒரு படைவீரராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் டெல்லிக்கு அடிமையாக கடத்தப்பட்டு முஸ்லீமாக மதமாற்றம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த முஸ்லீமோட ஆதிக்கத்தை எதிர்க்கிறதுக்காக அதுக்கப்புறம் நம்ம வித்யாநகர் அப்படின்னு அழைக்கப்பட்ட விஜயநகரம் கிரியேட் ஆகுது. சரிங்களா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது குமார கம்பனர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா புக்கர், அதாவது ஹரிஹரர் புக்கர் பார்த்தோம்னா அவர் புக்கரோட மகன் தான் குமார கம்பனர். இவர் வந்து தென்னிந்தியாவில் மதுரை வர படையெடுத்திருப்பார். இதை நம்ம எதில் பார்க்கலாம் அப்படின்னா மதுரா விஜயம் அப்படிங்கிற நூலில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மதுரா விஜய நூலை யார் எழுதினார்? குமாரகம்பனரோட மனைவி கங்காதேவி தான் எழுதியிருப்பார். சரிங்களா? இப்போ குமாரகம்பனரை பற்றி இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க போகிறது புக்கரோட மகன் தான் குமாரகம்பனர். இவர் மதுரை வர படையெடுத்து போயிருக்காரு. இந்த படையெடுப்பை பற்றி நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா மதுரா விஜயம் அப்படிங்கிற நூலில் பார்க்கலாம். இது யார் அப்படின்னா மனைவி கங்காதேவி தான் எழுதியிருப்பார். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது முதலாம் தேவராயர் காலத்தில் வெளிநாட்டு அறிஞர் தான் வந்திருப்பாங்க. அதாவது வெனிஸ் நாட்டு நிக்கோடி கோண்டி, ரஷ்ய பயணி நிக்கிடின் வருகை புரிஞ்சிருப்பார். சரிங்களா? அதுபோக முத்து மண்டபம் வந்து முதலாம் தேவராயர் காலகட்டத்திலாம் கட்டியிருக்கப்படும். சரிங்களா? ஸ்ரீநாத தெலுங்கு கவிஞர் ஆதரிப்பு. சரிங்களா? முதலாம் தேவராயர் வந்து என்னன்னா ஸ்ரீநாத தெலுங்கு கவிஞரை ஆதரிப்பார். சரிங்களா? முதலாம் தேவராயர் வந்து வெனிஸ் நாட்டு நிக்கோடி கோண்டி அப்படிங்கிற வெளிநாட்டு அறிஞர் ஆதரிச்சிருப்பார், ரஷ்ய பயணியை ஆதரிச்சிருப்பார், அதுபோக ஸ்ரீநாத தெலுங்கு கவிஞர் ஆதரிச்சிருப்பார், முத்து மண்டபம் கட்டியிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது இரண்டாம் தேவராயர் சங்கம அரசின் முக்கிய அரசர். சங்கம வம்சம் பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த சங்கம வம்சத்தில் முக்கிய அரசர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இரண்டாம் தேவராயர். ஆனால் விஜயநகர பேரரசுலேயே முக்கிய அரசர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எங்கே போகணும்? துளு வம்சத்தில் கூட கிருஷ்ணதேவராயராக தான் நமக்கு சொல்லணும். சரிங்களா? இப்போ இரண்டாம் தேவராயர் வந்து சங்கம அரசு தான் முக்கிய அரசர். சரிங்களா? இவரோட காலத்தில் பாரசீக பயணி அப்துல் ரசாக் வந்து வருகை புரிஞ்சிருப்பார். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒடிஷா அரசர் கஜபதியை தோற்கடிச்சிருப்பார் இரண்டாம் தேவராயர். இதனால இவருக்கு கஜபேட்டக்காரா அப்படிங்கிறப்பட்ட பேரும் இருக்கும். சரிங்களா? அதாவது இரண்டாம் தேவராயர் வந்து சங்கம அரசனத்தோட முக்கிய அரசர். பாரசீக பயணி அப்துல் ரசாக் இவரோட காலத்தில் வருகை புரிஞ்சிருப்பார். ஒடிசா அரசர் கஜபதியை தோற்கடிச்சிருப்பார். அதனால கஜபேட்டக்காரா அப்படிங்கிற பட்ட பேரும் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கும்.
சரிங்களா. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது விருப்பாக்ஷர். விருப்பாக்ஷர் அப்படிங்கிறது சங்கம வம்சத்தோட கடைசி அரசர். அதாவது விஜயநகர பேரரசோட கடைசி அரசர் கிடையாது, சங்கம வம்சத்தோட கடைசி அரசர் யார் அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னா விருப்பாக்ஷர். இவரோட படைத்தளபதி சாளுவ நரசிம்மர். சரிங்களா, படைத்தளபதி சாளுவ நரசிம்மர். இவர் இந்த சாளுவ நரசிம்மர் விருப்பாக்ஷர் வந்து ஒரு பெயரளவில் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் சாளுவ வம்சத்தை தொடர்ச்சி வைக்கிறது இந்த படைத்தளபதியான சாளுவ நரசிம்மர் தான் வரும். சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம இதுவரை பார்த்தது விஜயநகர பேரரசு எப்படி தோற்றுவிக்கப்பட்டது, விஜயநகர பேரரசு எந்த காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டது, அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசில் எத்தனை வம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதில் முதல் கட்டமாக சங்கம வம்சத்தை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அதுக்கப்புறம் பார்க்க போகிற வம்சம் சாளுவ வம்சம். சரிங்களா, சாளுவ வம்சம். சாளுவ வம்சம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு சாளுவ வம்சம் வந்து ரொம்ப ஷார்ட்கட் தான். சரிங்களா, சாளுவ நரசிம்மர் முதல்ல வராரு. இவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தோற்றுவித்தவர் யாருன்னா சாளுவ நரசிம்மர். சரிங்களா, இவர் இதுக்கு முன்னாடி விருப்பாக்ஷர்ட்ட படைத்தளபதியாக இருந்திருப்பார். அவ்வளோதான், இந்த 2 பாயிண்ட் மட்டுமே சாளுவ நரசிம்மருக்கு போதும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது இம்மிடி நரசிம்மர். சாளுவ நரசிம்மருக்கு அப்புறம் இம்மிடி நரசிம்மர் ஆட்சிக்கு வராரு. இம்மிடி நரசிம்மரோட ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1491 to 1505. சரிங்களா. ஸோ அப்போ இந்த காலகட்டத்தில் யார் ஆட்சிக்கு வராங்க, அதாவது யார் உள்ள நம்ம இந்தியாவுக்குள்ளே வராங்க அப்படின்னா வாஸ்கோடாமா வருகை இந்த காலகட்டத்தில் தான். அப்போ இம்மிடி நரசிம்மர் காலத்தில் வாஸ்கோடாமா வருகை புரிஞ்சிருப்பார். இம்மிடி நரசிம்மர் வந்து ஒரு பெயர் அளவில் தான் தலைவர். சரிங்களா, மற்றபடி எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா படைத்தளபதி நரசநாயக்கர் தான் எல்லாத்தையுமே பார்த்துருப்பாங்க. சரிங்களா. ஸோ இம்மிடி நரசிம்மர் வந்து வாஸ்கோடாமா வருகை வந்து இவரோட காலத்தில் வந்துருக்கும். இவர் ஒரு பெயர் அளவில் தலைவர் தான். மிச்சத்தை எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணது எல்லாமே நரசநாயக்கர் தான் படைத்தளபதியாக இருந்து மேனேஜ் பண்ணியிருப்பார். ஸோ இவர் நரசநாயக்கர் வந்து எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவருக்கு அப்புறம் வர்ற மகன் வந்து நரசநாயக்கரோட மகன்னா துளு வம்சத்தை தோற்றி வைக்கிறாரு. சரிங்களா. ஸோ இதோட சங்கம வம்சம் நம்ம பார்த்தோம். சங்கம வம்சத்தில் யார் யாரெல்லாம் நம்ம பார்த்தோம். முதல்ல ஆட்சி பண்ணுறது யார், ஹரிஹரர் புக்கர், அப்புறம் 1ஆம் தேவராயர், அப்புறம் 2ஆம் தேவராயர், அப்புறம் விருப்பாக்ஷர் அப்படிங்கிறவர் ஆட்சி பண்ணுறாங்க. அப்புறம் சாளுவ வம்சம் வருது. சாளுவ வம்சத்தில் சாளுவ நரசிம்மர் இம்மிடி நரசிம்மர் அப்படிங்கிறவர் ஆட்சி பண்ணி முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறது யார், துளுவ வம்சம். துளுவ வம்சம் முதல்ல ஆட்சி பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா வீர நரசிம்மர். இவரோட காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 1505 to 1509. இவர் யாரோட மகன், நரசநாயக்கரோட மகன். அதாவது சாளுவ வம்சத்தில் படைத்தளபதியாக இருந்தார்ல, இம்மிடி நரசிம்மர்கிட்ட படைத்தளபதியாக இருந்த நரசநாயக்கரோட மகன் தான் வீர நரசிம்மர். இவர் தான் துளு வம்சத்தை தோற்றி வைக்காரு. இவரோட காலம் 1505 to 1509. இதோட வீர நரசிம்மரோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் போதும். இதுக்கப்புறம் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறது யார், கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 1509 to 1529. அதாவது ஒரு 20 வருஷம் சிறப்பான ஆட்சி கொடுத்துருப்பார் கிருஷ்ணதேவராயர். நம்ம இந்த விஜயநகர பேரரசிலே முக்கியமான அரசர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் தான். துளு வம்சத்தோட முக்கியமான அரசர் யாருன்னு கேட்டாலும் கிருஷ்ணதேவராயர் தான். ரெண்டையுமே இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. சரிங்களா. அப்புறம் கிருஷ்ணதேவராயர் அப்படிங்கிறத நம்ம அஷ்டதிக்கச்சங்கள் 8 அறிஞர்கள், அதாவது கிருஷ்ணதேவராயர் அவையில் அஷ்டதிக்கச்சங்கள் அப்படிங்கிற 8 அறிஞர் இருந்திருப்பாங்க. அதில் முக்கியமாக நம்ம பார்க்கணும்னா அல்லசனிபத்தனா, தெனாலி ரமணா. சரிங்களா. அல்லசனிபத்தனா ஆந்திரகவி பிதாமகன் அப்படிங்கிறவர். சரிங்களா. இந்த கிருஷ்ணதேவராயர் காலத்தில் நாயக்கர் ஆட்சி முறை கொண்டு வந்திருப்பார். நாயக்கர் ஆட்சி முறை நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா. அந்த நாயக்கர் ஆட்சி முறை யார் காலத்தில் கொண்டு வந்தோம்னா கிருஷ்ணதேவராயர் காலத்தில் இருந்தால் கொண்டு வந்திருக்கோம். இந்த நாயக்கர் ஆட்சியிலிருந்து பிரிஞ்ச ஒரு கிளை தான், நாயக்கராட்சியிலிருந்து ஒரு பிரிந்த கிளை தான் பாளையக்காரர் முறை. நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, புலித்தேவர் அந்த மாதிரி எல்லாமே பார்க்குறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த பாளையக்காரர் முறை எல்லாமே நாயக்கராட்சியிலேருந்து பிரிஞ்சிருக்கும். இந்த நாயக்கராட்சியை யாரால் கொண்டு வந்தது, கிருஷ்ணதேவராயரால் தான் கொண்டு வந்தது. சரிங்களா. அப்புறம் பாமினி பேரரசு துங்கபத்ரா நதியிடையே தோற்கடிச்சிருப்பார். துங்கபத்ரா நதியிடையே விஜயநகர பேரரசுக்கும் பாமினி அரசுக்கும் ஒரு பெரிய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில். அந்த காலகட்டத்தில் விஜயநகர பேரரசு இருந்து கிருஷ்ணதேவராயர் வந்து பாமினி பேரரசை தோற்கடிச்சிருப்பார். சரிங்களா. அதுக்கப்புறம் கஜபதி அரசரை தோற்கடித்து வெச்சித்தூன் சிம்மாசனம் கட்டியிருப்பார். சரிங்களா. அப்புறம் போர்ச்சுகீசிய பயணி டொமிங்கோ பயஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து
பத்கல் சைடில் ஒரு கோட்டை கட்டுறதுக்காக பெர்மிஷன் கேட்குறதுக்காக வந்திருப்பார். யார்கிட்ட வந்திருப்பார் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் காலத்தில் வந்திருப்பார். சரிங்களா? அதாவது கிருஷ்ணதேவராயர் அவையில் அஷ்டதிக்கஜங்கள் அப்படிங்கிற 8 அறிஞர்கள் இருக்காங்க. நாயக்கர் ஆட்சிமுறை இவரோட ஆட்சிமுறையில் தான் கொண்டு வருது. இதிலிருந்து பிரிஞ்ச கிளை தான் பாளையக்காரர் முறை. பாமினி பேரரசுக்கும் விஜயநகர பேரரசு உள்ள துங்கபத்ரா நதியிடையே பாமினி பேரரசை தோற்கடிச்சிருப்பார். கஜபதி அரசை தோற்கடிச்சிருப்பார். போர்ச்சுகீசிய பயணி டொமிங்கோ பயேஷ் வந்து இவர்கிட்ட கோட்டை கட்டுறதுக்காக ஒரு பெர்மிஷன் கேட்டுட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஓகே, இந்த கிருஷ்ணதேவராயர் அப்படிங்கிறப்ப அஷ்டதிக்கஜங்கள் 8 பேரை பார்த்தோம். அப்போ இந்த சிவாஜி, அதாவது இதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் பார்த்தீங்களா, மராத்தியர்களில் சிவாஜி வருவார். அதில் அஷ்டபிரதான் அப்படின்னு குறிப்பிடும். 2ஆம் சந்திரகுப்தரில் நவரத்தினம் அப்படின்னு குறிப்பிடும். சரிங்களா? இது எல்லாமே டீட்டெயிலாக யாருன்னு பார்த்துக்கிறணும். தென் யாருக்கு எது, அதாவது அஷ்டபிரதான் அப்படின்னா சிவாஜிக்கு போயிடணும், அஷ்டதிக்கஜங்கள் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர், நவரத்தினம் அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, கிருஷ்ணதேவராயர் வந்து அப்புறம் நாகலாபுரம் நகரை, நாகலாபுரம் அப்படிங்கிற ஒரு நகரையே உருவாக்கியிருப்பார். எதுக்காக அப்படின்னா நாகலாதேவி அப்படிங்கிற இவரோட மனைவியின் நினைவாக, நாகலாதேவி அப்படிங்கிற மனைவியின் நினைவாக நாகலாபுரம் நகரை கிரியேட் பண்ணியிருப்பார். சரிங்களா? அதுக்கப்புறம் ராயகோபுரம் அண்ட் மதில் சுவரை உருவாக்கியிருப்பார். சரிங்களா? அப்புறம் சிதம்பரம், காஞ்சிபுரம் கால வித்தியாசத்தில் இவர கட்டிடக்கலை எல்லாமே இதோட சான்றுகள். சரிங்களா? அப்புறம் அமுக்த மல்யதா இலக்கண நூல் எல்லாமே இவரோட வரலாறை பற்றி குறிப்பு. சரிங்களா? ஜாம்பாவதி கல்யாணம் எல்லாமே இவர் கிருஷ்ணதேவராயர் எழுதியது. கிருஷ்ணதேவராயர் எழுதியது என்னன்னா ஜாம்பாவதி கல்யாணம். சரிங்களா? எழுதியவர் கிருஷ்ணதேவராயர். இவர் ஒரு வைணவ மதத்தை சேர்ந்தவர். விஜயநகரத்தின் முக்கிய அரசர், துளுவ வம்சத்தின் முக்கிய அரசர் கிருஷ்ணதேவராயர். சரிங்களா? இதோட கிருஷ்ணதேவராயர் அப்படிங்கிற டாபிக் முடியுது. இதுக்கப்புறம் ஆட்சிக்கு பண்ணுறது அச்சுதராயர் காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 1529 to 1542. இவர் வந்து கிருஷ்ணதேவராயரோட தம்பி தான். சரிங்களா? இவரை பற்றி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்டில் கிருஷ்ணதேவராயரோட தம்பி. இவரோட காலத்தில் நுனிஷ் அப்படிங்கிற வெளிநாட்டு அறிஞர் வந்து வருகை புரிஞ்சிருப்பார். சரிங்களா? அதுக்கப்புறம் சதாசிவராயர் ஆட்சிக்கு வராரு. இவர் 1543 to 1570 வரை ஆட்சி பண்ணுறாரு. இவர் கிருஷ்ணதேவராயரோட தம்பி தான். பட் அதாவது ராமராயர் அப்படிங்கிறவர் தான் 30 வருஷத்துக்கு அதிகாரமிக்கவராக இந்த ஆட்சியை புரிஞ்சிருப்பார். இந்த ராமராயர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் இருக்கார் பார்த்தீங்களா, கிருஷ்ணதேவராயர் வந்து ராமராயருக்கு ஒரு மருமகனாக இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இவர் தான் இந்த ஆட்சி எல்லாத்தையுமே 30 வருஷம் சிறப்பாக கொண்டு போயிருப்பார். இதுக்கப்புறம் இந்தவரோட காலத்தில் 1565 தலைக்கோட்டை போர் வருது. இந்த தலைக்கோட்டை போரோட மற்றொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ராக்ஸா தங்கடி. சரிங்களா? 1565 தலைக்கோட்டை போர் இந்த சதாசிவராயர் காலத்தில் வருது. ஆனால் சதாசிவராயர் ஒரு பெயரளவு தான் இருக்கார். எல்லாத்தையுமே ஆட்சி புறார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராமராயர் தான் ஆட்சி புறாரு. ஸோ இந்த தலைக்கோட்டை போர் யாருக்கெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விஜயநகரத்துக்கும் தக்கான சுல்தான் அதாவது பாமினி அரசுக்கும் வருது. சரிங்களா? இதில் ராமராயர் தான் போர் புரியுதார். ராமராயர் கொலை செய்யப்பட்டிருந்தது. இந்த தலைக்கோட்டை போரில் ராமராயர் வந்து கொலை செய்து சதாசிவராயர் வந்து தப்பி ஓடிடுவார். சரிங்களா? இதோட துளுவ வம்சம் முடியுது. சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஆரவீடு வம்சம். சரிங்களா? ஆரவீடு வம்சம் அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் தெரிஞ்சுக்கிட்டா போதும், யார் யார் ஆட்சி பண்ணாங்க, யார் யார் இருந்தாங்கன்னு மட்டும் பார்த்தா போதும். திருமலர் அப்படிங்கிறது முதல்ல தோச்சிக்கிட்டு இருப்பார். இவர் ராமராயர் இருந்தார் பார்த்தீங்களா, அந்த ராமராயரோட தம்பி தான் இவர். ராமராயரை தலைக்கோட்டை போரில் கொலை செஞ்சுருந்தாங்க. கொலை செஞ்சு சதாசிவராயர் தப்பி ஓடுறாரு. ஸோ அந்த ராமராயரோட தம்பி தான் ஆரவீடு வம்சத்தை தோச்சி வைக்கிறாரு. இவர் தான் திருமலர். சரிங்களா? அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வர்றது ரங்கர். அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வர்றது வெங்கடர். சரிங்களா? இதோட ஆரவீடு வம்சம் முடியுது. இதோட நம்மளோட விஜயநகர பேரரசு முடியுது. சங்கம வம்சம், சாளுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவீடு வம்சம் 4 வம்சமும் முடிஞ்சிருது. சரிங்களா? ஓகே, விஜயநகர பேரரசு காலத்தில் யார் யார் வெளிநாட்டு பயணி வந்தாங்க, நிர்வாகம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோவாக பார்த்துடலாம். சரிங்களா? வெளிநாட்டு பயணி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எபின் பதுதா மொராக்கோ நாட்டு பயணியாக வந்திருப்பார். நிக்கோலா டி கோண்டி வந்து வெனிஸ் நாட்டு பயணியாக வந்திருப்பார். நிக்கிடின் வந்து ரஷ்ய நாட்டு பயணியாக வந்திருப்பார். இவர் 2 பேருமே, அதாவது நிக்கோலா டி கோண்டியும் நிக்கிடனும் 1ஆம் தேவராயர் காலத்தில் வந்திருப்பாங்க. சரிங்களா? அப்புறம் நுனிஷு போர்பஷா அப்படிங்கிறவங்க பயேஷ் அப்படிங்கிற போர்ச்சுகீசிய பயணி. இவர் நுனிஷ் போர்பஷா வந்து அச்சுதராயர் காலத்தில் வந்திருப்பார். பயேஷ் அப்படிங்கிற கிருஷ்ணதேவராயர் காலத்தில் வந்திருப்பார். சரிங்களா? இதெல்லாமே கண்டிப்பாக கொஸ்டின் ஏரியாவாக இருக்கும். சரிங்களா? அதாவது இப்போ பயேஷ் அப்படிங்கிறவது போர்ச்சுகீசிய பயணியா, இல்லை அப்படின்னா
மொரோக்கோ நாட்டு பயணியா, வெனிஸ் நாட்டு பயணியா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் இருக்கும். ஸோ இது யார் அப்படிங்கிறத நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது பயஸ் நாட்டு பயணி, போர்ச்சுகீசிய பயணியான பயஸ் என்பவர் யாரோட அவையில் இருக்கும்போது வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வரும். கிருஷ்ணதேவராயர் அப்படிங்கிறது நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை டீட்டெயிலாக பார்த்துக்கணும், சரிங்களா. அப்புறம் நிர்வாகம் அப்படிங்கிறது மகா பிரதானி அப்படிங்கிறது முதல்வர், தளவாய் அப்படிங்கிறது தளபதி, வாசல் அப்படிங்கிறது பாதுகாவலர், ராயேஷம் அப்படிங்கிறது கணக்கர், அடைப்பம் அப்படிங்கிற ஒரு உதவியாளர், சரிங்களா. இதை எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா, ஷார்ட்கட்டாக பார்க்குறேன் அப்படின்னா, அடைப்பம் ஒரு அடப்பு இருக்குது அப்படிங்கிறது ஒரு உதவி பண்ணுற மாதிரி உதவியாளர், சரிங்களா. வாசல் அப்படிங்கிற வாசலில் எப்பவுமே பாதுகாவலர் தான் இருப்பாங்க. தளவாய் அப்படிங்கிறது தளபதி, சரிங்களா. மிச்சம் ரெண்டையும் அப்படி நம்ம ஆப்ஷனில் போட்டு அடிச்சுக்கலாம். அப்புறம் இவரோட இதில் எப்படி இருந்துச்சு, அதாவது விஜயநகர பேரரசு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நாடு, அப்புறம் ராஜ்யம், அப்புறம் சீமை, அப்புறம் ஸ்தலம், அப்புறம் கம்பனம், சரிங்களா. நாயக்கர் முறை, தமிழ் நாயக்கட்டணம், தமிழில் வந்து நாயக்கட்டணம் அப்படின்னு அழைப்பாங்க, கன்னடமில் வந்து நாயக் தானம் அப்படின்னு அழைப்பாங்க, தெலுங்கில் வந்து நாயன்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இனக்குழுக்கள் அப்படிங்கிறது வனமக்கள் அப்படிங்கிறது யாதவர் பிள்ளமார் எல்லாமே வனமக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. விவசாயிகள் எல்லாமே ரெட்டியாராக இருந்தாங்க. வைதிகர்கள் எல்லாமே பிராமணராக இருந்தாங்க. வணிகர்கள் எல்லாமே பலிஜா அப்படிங்கிறதுல இருந்தாங்க, சரிங்களா. நாணயம் வந்து விஜயநகர பேரரசில் நாணயம் வந்து வராகன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இது நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ வடிவேலோட மூவி வந்துச்சுல தெனாலி, அந்த இதில் வராகன் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்தீங்களா. ஸோ வராகன் அப்படின்னா நாணயம் அப்படின்னு அர்த்தம். படுகடா அப்படிங்கிறது நாணயம் தான், சரிங்களா. இந்த நாணயத்தில் கண்டபெருண்டா பறவை அப்படிங்கிறது நாணயத்தில் இருக்கும், சரிங்களா. கண்டபெருண்டா பறவையும் இந்த நாணயத்தில் அடங்கியிருக்கும். இந்த பறவை வந்து ஒரு கற்பனையான இதுதான், சரிங்களா. எப்படின்னா, ஒரு பெரிய பறவையாக இருக்கும். அந்த பெரிய பறவை வந்து ஒரு யானையை தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு கற்பனையாக தான் இருக்கும், இந்த நாணயத்தில் இருக்கும். இது கன்னடத்தில் நாணயம் இருக்கும், சரிங்களா. ஓகே, இப்போ இந்த விஜயநகர பேரரசை 4 வம்சத்தையும் ஒரு ஷார்ட்கட்டாக வேகமாக ஸ்பீடாக மட்டும் பார்த்துடலாம். லாஸ்ட்டாக பார்த்துட்டு அப்படியே வீடியோ க்ளோஸ் பண்ணிக்குவோம், ஓகேங்களா. என்னடா மறுபடியும் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, மைண்டில் அப்படியே ஸ்டோர் பண்ணோம். இதை பார்த்த உடனே வீடியோ முடிஞ்ச உடனே ஒரு கொஞ்சம் நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் புக்கை ரீட் பண்ணோம் அப்படின்னா அப்படியே மைண்டில் நிற்கும், சரிங்களா. அதுக்காக தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், சரிங்களா. விஜயநகர பேரரசோட காலம் 1338 1672. இதை 336 இன்னொரு வாட்டி கூட்டணும் அப்படின்னா 1272 வந்துடும், சரிங்களா. இது வந்து 14ஆம் நூற்றாண்டில் ஒரு இந்தியாவில் நிலவிய அரசியல் சூழல் காரணமாக அங்கங்கே ஒரு அரசு வந்து உருவாகுது, சரிங்களா. அப்போ தெற்கு விஜயநகரமும் பாமினி அரசும் கிரியேட் ஆகுது, மதுரை சுல்தானியம் எல்லாமே கிரியேட் ஆகுது. ஸோ இது வந்து 1565 தலைக்கோட்டு போருக்கு அப்புறமே ஒரு சரிவு ஆரம்பிச்சிருது. இதை நீங்கள் இப்போ பார்த்தீங்கல்ல, ஆரவிட வம்சத்தில், அதாவது துளு வம்சத்தில் இருக்கும்போது தலைக்கோட்டை போருக்கு அப்புறமே யாருமே ஆட்சி வந்து சிறப்பாக இருக்க ஒரு பெயரளவு தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறமே சரிவு ஆரம்பிக்குது, சரிங்களா. விஜயநகரம் அப்படிங்கிறது வெச்சி நகரம். இதில் வந்து 4 வம்சம் இருக்குது. சங்கம வம்சம், சாலு வம்சம், துளு வம்சம், ஆரவிடு வம்சம் அப்படின்ட்டு இருக்குது. சங்கம வம்சம் அப்படிங்கிறது ஹரியரர் புக்கர் தான் தோச்சி வைக்கிறாரு. அதாவது விஜயநகர பேரரசை தோச்சி வைத்தவரும் ஹரியரர் புக்கர் தான், சங்கம வம்சத்தை தோச்சி வைத்தவரும் ஹரியரர் புக்கர் தான். அப்புறம் 1ஆம் தேவரார், அப்புறம் 2ஆம் தேவரார், அப்புறம் விருப்பாட்சர் வராரு, சரிங்களா. அப்புறம் சாலு வம்சம் அப்படிங்கிறது 2 பேர் தான். சாலு நரசிம்மர் தோச்சி வைக்காரு, அதுக்கப்புறம் இம்மடி நரசிம்மர் வராது, சரிங்களா. அப்புறம் துளு வம்சம் அப்படிங்கிற வீர நரசிம்மர் தோச்சி வைக்காரு. அப்புறம் கிருஷ்ணதேவராயை பற்றி இம்பார்ட்டண்டான பாயிண்ட் எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் அச்சுதராயர் வராரு. அச்சுதராயர் வந்ததுக்கப்புறம் சதாசிவராயர் வராரு கடைசியாக, சரிங்களா. சதாசிவராயர் ஒரு பெயரளவு தான் இருக்கார், பட் ஆட்சி எல்லாமே பார்த்தது ராமராயர். இவரோட காலத்தில் 1565 தலைக்கோட்டை போர் நடக்குது, சரிங்களா. தலைக்கோட்டை போர் நடக்குது. இதுக்கப்புறமே ஒரு சரிவு ஆரம்பிச்சது. கடைசியாக ஆரவிடு வம்சம் இருக்குது. ஆரவிடு வம்சம் அப்படிங்கிறது திருமலர் அப்படிங்கிறது தோச்சி வைக்கிறாரு. திருமலர் அப்படிங்கிறது யார் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ராமராயர் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த தலைக்கட்டு போரில் ராமராயர் கொலை செய்யப்பட்டிருப்பார்ல, அவரோட தம்பி தான் திருமலர், சரிங்களா. இவர் திருமலர் வந்து ஆட்சியை ஆரம்பிக்கிறார். அப்புறம் வெங்கடர் வர்றார், அப்புறம் ரங்கர் வர்றாரு, அப்புறம் கடைசியாக வெங்கடர் வர்றாரு, சரிங்களா. இதோட விஜயநகர பேரரசு முடியுது, சரிங்களா. இதே மாதிரி டீட்டெயிலாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக எடுத்து நம்ம ஒரு ஷார்ட்கட்டாகவும் மிக எளிமையாகவும் வீடியோ போட்டுகிட்டே வரோம். இதுக்கு முன்னாடியும் நம்ம எங்கே இருந்த சிந்துவெளி நாகரிகம், வேதகாலம், சமணம், புத்தம், மௌரியர்கள் எல்லாமே தொடர்ச்சியாக வீடியோ போட்டுட்டு தான் வந்துடுவோம். ப்ளேலிஸ்ட்டில் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத செக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா வீடியோவும் இருக்கும். இதுக்கப்புறமும் நம்மளோட ஹிஸ்ட்ரி வளரத்தில் எல்லா வீடியோவும் அப்லோட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.